12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1ல் வினா எண் 2 பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும்னா நேர்மாறு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சப்டிவிஷன் 1 இதை ஏன்னு எடுத்துப்போம். ஏஸ் ஈக்குவல் டு கணக்கில் கொடுத்துருக்கிற -2 4 1 -3 இதை எடுத்துக்கிறோம். 2 நிரல் 2 நிறை இருக்கக்கூடிய ஏ. இதுக்கு நேர்மாறுன்னா என்ன ஃபார்முலா? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/மட்டு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுலபமாக ஆன்சர் போட்டுடலாம். 2/2 அணிக்கு ஈஸியாக இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா மட்டு ஏ அப்படிங்கிறது குறுக்க பெருக்கிறது. குறுக்க பெருக்குன்னா என்ன வரும்? -3 -2 +6. இந்த பக்கம் பெருக்கிறப்ப 1 × 4 4 ஃபார்முலா படி மைனஸ் வரும். அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய அணியில் முதன்மை மூலை விட்டம் இருக்கு இல்லையா, அதை ரெண்டுத்தையும் இடத்த மாற்றிடணும். -2 -3 இடத்த மாற்றுறோம். இங்கே -3 வந்துடுது, இந்த இடத்துல -2 வந்துடுது. இது முதன்மை மூலை விட்டம். இரண்டாவது மூலை விட்டம் இருக்குல்ல 4 1ன்னு, அது ரெண்டுத்துக்கும் குறிய மாற்றிடணும். +4ங்கிறது -4 ஆகிடுது, +1ங்கிறது -1ன்னு ஆகிடுது. இதுதான் ஆன்சர். அதாவது 1/6 - 4 2 2 × -3 -4 -1 -2 இதுதான் ஏ இன்வர்ஸ் நேர்மாறு. சப்டிவிஷன் 2 இந்த கணக்கில் கொடுத்துருக்கிற அணியை ஏன்னு எடுத்துப்போம். முதல்ல ஏ இன்வர்ஸ் அப்படின்னா ஃபார்முலா தெரியும். ஏ இன்வர்ஸ் அப்படின்னா 1/மட்டு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. மட்டு ஏ கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மட்டு ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு 5 வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா 5 இருக்கிற நிறை மற்றும் நிரல் போயிடுச்சுன்னா இந்த 4 நம்பர் வரும். குறுக்க பெருக்கணும். குறுக்க பெருக்கினா என்ன வரும்? 5 25 இந்த பக்கம் பெருக்கினா மைனஸ் வருமா, அதனால் -1. 25 -1. இரண்டாவதாக இருக்கிற உறுப்பை குறிய மாற்றி எடுத்துக்கணும். +1 இருந்தால் -1. அப்போ 1 அப்படிங்கிறதுக்கான நிரல் 1க்கான நிறையை விட்டுட்டோம்னா டீங்கிறது போல் கேன்சல் ஆகிடும். டீ மாதிரி வரும். டீ வடிவத்தில் இருக்கும். மீதி இருக்கிற நம்பர் என்ன? 1 1 1 5. குறுக்க பெருக்குனா 5 1 1 -1 5 -1. கடைசியாக இருக்கக்கூடிய உறுப்பு 1. இந்த 1 எடுத்தோம்னா இது இருக்கிற நிரல் இது இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா இந்த 4 உறுப்பு இருக்கும். குறுக்க பெருக்கணும்னா 1 1 இந்த பக்கம் பெருக்கினா மைனஸ் வருமா, அதனால் 5 5 -5 1 -5 1 -5. அப்போ என்ன ஆகுது? 5 25ல் 1 போயிடுச்சுன்னா 24 -1 5ல் 1 போயிடுச்சுன்னா 4 +1 1ல் 5 போயிடுச்சுன்னா -4. 5 20 மிச்சம் 2 2 10 10 2 12 120. இது ஒரு -4 1 × -4 -4 -4 -4 -8 120ல் -8 போயிடுச்சுன்னா மிச்சம் 112 அப்படின்னு வரும் மட்டு ஏயோட மதிப்பு. இந்த 112ங்கிறது ≠ 0. அதனால் நேர்மாறு உண்டு. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அல்லது இணைகாரணி. ஏயின் இணைகாரணி. ஏயின் இணைகாரணி கண்டுபிடிக்கிறோம். ஏயின் இணைகாரணி என்னன்னா இந்த இப்போ மட்டு மதிப்பு 3 உறுப்புக்கு கண்டுபிடிச்சோம்ல, அதே போல் இங்கே 9 உறுப்புக்கும் கண்டுபிடிக்கணும். 9 உறுப்புக்கும் கண்டுபிடிச்சி எழுதணும். 5 1 3 அப்படிங்கிறதுக்கு தானே இங்கே கண்டுபிடிச்சோம். 25 - 1 5 - 1 1 -5 5 எடுத்துக்கிட்டோம்னா 5 இருக்கிற நிரல் 5 இருக்கிற நிறை போயிட்டுனா இந்த 4 நம்பர் வரும். குறுக்க பெருக்கணும்னா 25 - 1 அது 1 எடுத்துக்கிட்டோம்னா 1 இருக்கிற நிரல் 1 இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா 5 -1. இந்த 1 எடுத்துக்கிட்டோம்னா இந்த 4 உறுப்பு வரும். குறுக்க பெருக்குனா 1 - 5
அடுத்தது ரெண்டாவது வரிசைக்கு வரும். இந்த 1 எடுக்கிறப்ப 1 இருக்கிற நிரல் போயிடுது. மீதி இந்த 4 நம்பர் வருது. குறுக்க பெருக்குனா 5 மைனஸ் 1. 5 இருக்கு இல்லையா, இந்த 5 எடுத்துக்கிட்டோம்னா 5 இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா இந்த விளிம்பில் இருக்கிற 4 புள்ளிகள் 5 25 ஓரம் 1 25 மைனஸ் 1. அடுத்தது இங்கே இருக்கிற 1ங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 நம்பர் கீழே 2 நம்பர் குறுக்க பெருக்குனா ஓரஞ்சு 5 ஓரம் 1 5 மைனஸ் 1. அடுத்தது கடைசி நிறை இந்த 1 எடுத்துக்கிட்டோம்னா இந்த நிறை போயிடும், இந்த நிரல் போயிடும், இந்த 4 உறுப்பு வரும். குறுக்க பெருக்குனா 1 மைனஸ் 5. இந்த மைனஸு ஃபார்முலா படி வர்ற மைனஸ். அடுத்தது இங்கே இருக்கிற ரெண்டாவதாக இருக்கிற 1 இந்த 1 எடுத்துக்கிட்டோம்னா 1 இருக்கிற நிறை 1 இருக்கிற நிரல். அப்போ இந்த 2 எண் இந்த 2 எண் குறுக்க பெருக்குனா ஓரஞ்சு 5 ஓரம் 1 5 மைனஸ் 1. கடைசியாக இருக்கிற 5 இந்த நிரல் இந்த நிறை போயிடுது. நடுப்புற 4 நம்பர் குறுக்க பெருக்கணும்னா 25. இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் உறுப்பு ப்ளஸ்ஸு, ரெண்டாவது உறுப்பு மைனஸ், மூணாவது உறுப்பு ப்ளஸ், நாலாவது உறுப்பு மைனஸ், அடுத்தது ப்ளஸ், அடுத்தது மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ். ப்ளஸ்ஸில் ஆரம்பிக்கும், ப்ளஸ்லேயே முடியும். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் அப்படின்னு ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி மாறி வரும். அதை கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் போட்டுக்கணும். இதை சுருக்க வேண்டியது 25ல் 1 போயிடுச்சுன்னா 24, 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, மைனஸ் வெளியில் இருக்கிறதுனால மைனஸ் 4, 1 மைனஸ் 5 மைனஸ் 4, 5 மைனஸ் 1 4 வரும், வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4. 25ல் 1 போயிடுச்சுன்னா 24, 5 மைனஸ் 1 4, வெளியில் மைனஸ் இருக்குது மைனஸ் 4, 1 மைனஸ் 5 மைனஸ் 4, 5 மைனஸ் 1 4, வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4. 25ல் 1 போயிடுச்சுன்னா இதுக்கு இணைகாரின்னு தானே கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னன்னா இதனுடைய நிரல் நிறைகள் பரிமாற்றம் பண்ணணும். 24 மைனஸ் 4 இதை அப்படியே எழுதிப்போம். இதற்கு டீனா என்னென்னா நிரல் நிறைய பரிமாற்றம் பண்ணுறோம். நிரல் நிறைய பரிமாற்றம் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல இருக்கிற நிறைய நிரலாக எழுதிடுவோம். 24 மைனஸ் 4 மைனஸ் 4 முதல்ல இருக்கிறத படுக்கையில் இருக்கிறத வர்டிகலாக எழுதிக்கிறோம். ரெண்டாவது நிறைய ரெண்டாவதாக எழுதிக்கிறோம். மைனஸ் 4 24 மைனஸ் 4. மூணாவது நிறைய மூணாவது நிரலாக எழுதிக்கிறோம். மைனஸ் 4 மைனஸ் 4 24. இதுதான் என்னன்னா ஏயோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது இதுதான். இப்போ நம்ம நேர்மார்க்கு போயிடலாம். நேர்மார்க் கணக்கில் கேட்டிருக்காங்களே ஏ இன்வெர்ஸ். ஏ இன்வெர்ஸ்னால் ஃபார்முலா என்ன? 1 மட்டு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. மட்டு ஏங்கிறதோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் 112. அதனால் 1/112 உள்ளார 24 அப்படியே எழுதிடுறோம். 1/112 அப்படியே இருக்கட்டும். எல்லாமே 4ஓட மடங்காக இருக்கு இல்லையா? அப்போ ஒரு 4 வெளியில் எடுத்துரும். 4 வெளியில் எடுத்துட்டா என்ன வரும் பாருங்கள். 4 வெளியில் எடுத்துட்டோம்னா 6 4 24, 1 4 1 4 1 4 4 6 4 24 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 6 4 24. 6 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 6 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 6 இது அப்படியே இருக்கட்டும். இங்கே 4ஆல் இதை அடித்தோம்னா 2 4 8 மிச்சம் 3 32ல் எத்தனை 4 இருக்கும்னா 8 4 இருக்கும்.
இதுதான் வந்து ஏ இன்வர்ஸோட மதிப்பு. சப்டிவிஷன் 3. ஏஸ் ஈக்குவல் டு ஒரு அணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு முதல்ல நேர்மாறு கண்டுபிடிக்கணும்னா மட்டு கண்டுபிடிக்கணும். 2 செங்குத்து கோடு போட்டு நடுப்புற அந்த நம்பர்லாம் எழுதினோம்னா அதுக்கு பேர் அணிக்கோவைன்னு பேர். இது அணி, இது அணிக்கோவை. இந்த அணிக்கோவையோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். முதல் உறுப்பை எடுத்துக்கிட்டோம்னா இந்த உறுப்பு இருக்கிற நிரல், உறுப்பு இருக்கிற நிறை போயிட்டுனா இந்த 4 குறுக்க பெருக்குங்க, 8 மைனஸ் 7. ரெண்டாவது உறுப்பை எடுத்து எழுதும்போது குறிய மாற்றிக்கணும். +3ங்கிறது -3 ஆகும். 3 இருக்கிற நிரல், 3 இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறத குறுக்க பெருக்குன்னா 2 3 6, 1 3 3 6. இப்படி பெருக்கிறப்போ மைனஸ் வரும், அதனால் -3. கடைசியாக 1 இருக்கிற நிரல், 1 இருக்கிற நிறை. இது போயிடுச்சுன்னா இதை 4த்தையும் குறுக்க பெருக்கிறோம். 7 3 21, 3 4 12. இப்படி பெருக்கிறப்ப மைனஸ் வருங்கிறதுனால -12. 2 8ல் 7 போயிடுச்சுன்னா 1, -3. 6ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 3, 1. 21ல் 12 போயிடுச்சுன்னா 9. 2 1 2, 3 9 ப்ளஸ் 9. 9 9 கேன்சல் ஆகிடும். 2 2ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0, அதனால் நேர்மாறு உண்டு. ஒருவேளை 0ன்னு வந்தால், இந்த இடத்துல 0 வந்தால் நேர்மாறே கண்டுபிடிக்க வேணும். நேர்மாறு கிடையாது. அப்படி இருந்தால் 0ன்னு வந்தால் நேர்மாறு கிடையாது. நம்பர் வந்தால் தான் இதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏலாம் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இணைகாரணி. முதல்ல 2 எடுத்துக்கிட்டோம்னா 2 இருக்கிற நிரல், 2 இருக்கிற நிறை, இந்த 4. இந்த 4 பெருக்குனா தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னென்னா 8 மைனஸ் 7. அடுத்த இது 3ங்கிறத எடுத்துக்கிறப்ப நமக்கு வர்றது 6 மைனஸ் 3. 1ங்கிற உறுப்பை எடுத்துக்கிறப்ப 21 மைனஸ் 12. முதல் நிறை முடிஞ்சது. அடுத்தது ரெண்டாவது நிறை. 3 எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 எடுத்துக்கும்போது 3 இருக்கிற நிறை, 3 இருக்கிற நிரல். இந்த 2 நம்பர், இந்த 2 நம்பர் குறுக்க பெருக்குனா 2 3 6, 7 7. 6 மைனஸ் 7. அடுத்தது நடுப்புற இருக்கிற 4. 4 இருக்கிற நிரல், 4 இருக்கிற நிறை. விளிம்பில் இருக்கிற 4 எண்கள் குறுக்க பெருக்குனா 2 2 4, 3 1 3. 4 ஃபார்முலா அப்படி மைனஸ்ஸு, இது 3. அடுத்தது 1 இருக்கிற நிரல், 1 இருக்கிற நிறை. 7 2 14, 3 9. நடுப்புற வர மைனஸு, ஃபார்முலா படி வர மைனஸ். அடுத்தது இந்த 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 இருக்கிற நிரல், 3 இருக்கிற நிறை. குறுக்க பெருக்குனா 1 3 3, 1 4 4. 3 4. அடுத்தது 7 இருக்கிற நிரல், 7 இருக்கிற நிறை. 1 2 2, 3 1 3. 2 மைனஸ் 3. கடைசியாக இருக்கிற 2. இந்த நிரல், இந்த நிறை போயிடும். மீதி 4 குறுக்க பெருக்குனா 4 2 8 மைனஸ் 9. அடுத்தது குறி ப்ளஸ் மைனஸ். முதல் இது ப்ளஸ்ஸு, கடைசி இதுவும் ப்ளஸ்ஸு. நடுப்புற இருக்கிறது மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு மாறி மாறி வரும். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ். ப்ளஸ்ஸில் ஆரம்பித்து ப்ளஸில் முடியும். நல்லா ஜாக்கிரதையாக இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் போடணும். 8லேருந்து 7 கழிச்சோம்னா 1. 6 மைனஸ் 3 3, மைனஸ் வெளியில் இருக்குது, -3. 21ல் 12 கழிச்சோம்னா 9. 6 மைனஸ் 7 -1 வரும். ஏற்கனவே வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால +1. 4 மைனஸ் 3 1. 14ல் 9 கழிச்சா 5, வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால -5. 3 மைனஸ் 4 -1. 2 மைனஸ் 3 -1 வரும். -1 வெளியில் ஒரு மைனஸ் இருக்கா, +1. 8ல் 9 கழிச்சோம்னா -1. இது வரைக்கும் இருக்கிறது இணைகாரணி.
இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது இது அப்படியே எழுதிக்கணும். அடுக்கில் டி. டீங்கிறது நிரலை நிறையாவும் நிறைய நிரலாகவும் மாற்றணும், அவ்வளோதான். முதல் நிரை இருக்கு இல்லையா, அதை முதல் நிரலாக மாற்றிடுறோம். இது நிரலாக வந்துடுது. ரெண்டாவது நிரை 1 1 -5. மூணாவதாக இருக்கிறது -1 1 -1. இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நமக்கு தேவை ஏ இன்வெர்ஸ் தானே கேட்டிருக்காங்க, நேர்மாறு. ஃபார்முலா என்ன? 1/மட்டு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. மட்டு ஏ மதிப்பு 2ன்னு வந்தது. மட்டு ஏ மதிப்பு என்ன வந்ததுன்னா 2. அதனால் 1/2. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு பதிலாக இதை எடுத்து எழுதிடுறோம். அவ்வளோதான்.